பார்த்துட்டு நானே ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன். எனக்கும் சட்டம் தெரியும். வாரண்ட் இல்லாம யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது. பெரிய அரசியல் லீடரு, இவர் அரெஸ்ட் பண்றதுக்கு வாரண்ட் வேணும். சார் இங்க பாருங்க, அனாவசியமா பையன் மேல கை வச்சீங்க நல்லதில்ல. ஆமா, கையை விட சொல்லுங்க. கான்ஸ்டபிள், அப்பையும் புள்ள 2 பேர்த்து வண்டியில ஏத்தியா, ஸ்டேஷன்ல வச்சு தோலை வைக்கலாம். ஏத்தியா சார் ப்ளீஸ் சார், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். சார் வேணாம் சார். ஐயோ வா, யாரும் பேசாதீங்க. அவங்கள விட்டுருங்க ப்ளீஸ் சார். சார் சார் விடுங்க சார். வண்டியில ஏறியா? சார் இங்க பாருங்க, எங்க அனுமதி இல்லாம ஒரு செங்கல் கூட அசைக்க முடியாது. அதே மாதிரி எங்க கிட்டயும் ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, பாக்குறியா? பாரு. இது சாமி பிள்ளைங்கிறவரோட பூர்வீக சொத்து. இந்த தாத்தாவுக்கு அனுபவிக்கிறதுக்காக பட்டாவா எழுதி கொடுத்த டாக்குமெண்ட் இது. இங்க இருக்கிற வீடு வரைக்கும் தான் உண்மையான பட்டா இருக்கு. இந்த கடை ஆக்கிரமிப்பு இடத்துல இருக்கு, அதை புரிஞ்சுக்கங்க. எங்களை எங்க வேலையை செய்ய விடுங்க. ஆமா, எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க அப்பா வீட்டு சொத்தை எல்லாரும் அனுபவிக்கிறது பேயா அலையறீங்களா? ஏங்க, இந்த சொத்தை நானா என் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். அரசாங்கம் சொல்லுது, நான் செய்யறேன். சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சரி, எதுவும் பண்ணாதீங்க சார். 10 வருஷமா கஷ்டப்பட்டு எல்லா சிரமத்தையும் அவ வெளிக்காட்டாம சிரிப்பை வச்சு அவ கடந்து வந்திருக்கா. இப்ப வச்சு அவ அலட்டு விடு. அடக்கி வச்ச கண்ணீர் போறப்பயாவது பழைய அபியா அவ திரும்ப வந்து நிப்பா. விடு. தெய்வானியோட அட்டெண்டர் யாருங்க? நீங்களா? டாக்டர் உள்ள வர சொல்றாங்க. எப்படி போகணும்? அந்த பக்கம் போ அபி. பிரெயினுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் யூனிட் ஃபார் ஹியூமன் பாடி. சார் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ஏற்கனவே ரொம்ப பதட்டத்திலையும் பயத்திலையும் இருக்கேன் சார். பிரச்சனை எதா இருந்தாலும் டக்குன்னு முகத்தில் அடிச்ச மாதிரி சொல்லிருங்க சார். நான் வாழ்க்கை கொடுக்குற அடிய ஒவ்வொரு நாளும் வாங்கிட்டு தான் சார் இருக்கேன். ப்ளீஸ் சார், உயிருக்கு போராடுறது என் அக்கா. அவங்கள காப்பாத்தணும். எனக்கு இப்போதைக்கு தேவை அவ்வளவுதான். அக்கான்னு கூப்பிடுவா இல்ல அம்மான்னு கூப்பிடுவா, ஓ இஷ்டம். நான் அக்கான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா ஒரு அக்கா 2 அம்மாக்கு சமம். கண்ணத்தோட அபி, சிரிக்க வேண்டிய நிமிஷத்துல ஏன் அழற? அக்கா, தெய்வானி அக்கா நல்லா இருக்காங்களா? கண்ணு முழிச்சிட்டாங்களா? ஏன் நீ அவங்க கூட ஹாஸ்பிட்டல் அட்டெண்டர் படுத்துக்க வேண்டியதானே? இந்த கோவம் தப்புன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், ஆனா உங்களுக்கு புரியல. அதனால உங்களுக்கு புரிய வைக்க நான் முயற்சி பண்ண மாட்டேன். அபி, அப்பாவை விடு. நாமளே ரொம்ப சிரமமான சிச்சுவேஷன்ல இருக்கோம். இந்த நேரத்துல நம்ம கிட்ட இன்னைக்கு போர்ட் மீட்டிங் முடிஞ்சோடனே ஆடிட்டர் செக் பண்ணுவாரு. நீங்க ரெடியா இருங்க. ஷூர். மேம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ. யா ஹரிணி, உங்களை பார்க்க ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? 1 minute.
மேடம் இங்க வாங்க. யூ ஆர் அபி ரைட்? ஆமா. மேம் மிஸ் அபி வந்திருக்காங்க. அபியா? எஸ் மேடம். ஜஸ்ட் a minute, இப்பவே வரேன். ஓகே மேம். இப்ப வந்துருவாங்க, வெயிட் பண்ணுங்க. நீங்க சொன்ன அந்த ராஜகுமாரனை நான் பார்த்துட்டேம்மா. அக்கா எங்க? கொஞ்சம் பேசாம இருதானோ. அபி அக்காவக்கா? உன் மேல நான் கொலவெறியில இருக்கேன். தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத. ஒன்னாலதான் ஒரு சாதாரண டெய்லர் கிட்ட நான் தோத்து போய் நிக்கிறேன். நான் என்ன பண்ண பேபி? நீ என்ன பண்ணல? சொல்லு, நீ என்ன பண்ணல? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? Tell me Jagan, what did I tell you? நான் உன்னை என்ன பண்ண சொன்னேன்? அந்த அபியோட கைய காலை உடைச்சு ஐசியூல படுக்க வைன்னு சொன்னேன். சொன்னனா இல்லையா? யா பேபி, மிஸ்டேக் என்னோடது இல்ல, அந்த லாரி டிரைவரோடது. இத்தனைக்கும் நான் அவனுக்கு அபியோட போட்டோவை வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி விட்டுருந்தேன். அப்ப எப்படி தப்பு நடந்துச்சு? அவளுக்கு பதிலா அவ கூட வர்க் பண்றவளுக்கு ஆக்சிடென்ட் பண்ற அளவுக்கு ஒரு முட்டாளை ஏன் இந்த வேலைக்கு செலக்ட் பண்ண? அவன் இப்படி சொதப்புவான்னு எனக்கு எப்படி பேபி தெரியும்? Reason. எனக்கு காரணம் தேவையில்லை. செஞ்ச வேலையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அது சரியா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். தப்பா செஞ்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்றவெல்லாம் ஒரு இடியட். என்ன பேபி என்ன இடியட்னு சொல்ற? வேற என்ன சொல்ற? You're a damn fool. Oh, this Abhi. Oh my god. அபி, நீ சிரிக்கிறத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கொஞ்சம் சிரிய அபி, கொஞ்சம் சிரிய அபி. அப்பா, இதுக்கு பேய் அடிச்சிருந்தா கூட பெட்டரா இருக்கும். கூல் 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 கூல். நீ ஒருத்த மட்டும் இல்லாம போயிருந்தா என் வாழ்க்கையில சிரிப்புங்கிறது கனவாதான் இருந்திருக்கும் ரகு. அபி, ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசாத அபி. இங்க பாரு, நான் யாரு? ரகு, என் நண்ப. அப்புறம் உண்மையா சொல்லணும்னா நீ என் நண்பன் இல்ல, அதையும் தாண்டி என்ன சொல்றது, அம்மா. என் நண்பன் ரூபத்தில் இருக்கிற அம்மா. ரகு, என்னாச்சு ரகு? ஒண்ணு இல்ல, தூசிதான், ஒண்ணு இல்ல. இரு, ஊதி விடுற, காட்டு. வேணாம் வேணாம், இல்ல தூசி போயிருச்சு. சரி ஓகே, அப்ப துணியில ஊதி கண்ணுல வேது வைக்கலாம். அபி, ஐயோ அபி, இல்ல இல்ல சரியாயிடுச்சு. காட்டு. இல்ல இல்ல சரியாயிடுச்சு, பேசாம இரு அபி. ஒண்ணு இல்ல சரியாயிடுச்சு. அபி, இப்போ உன் மனசுல இருக்க வலி போயிடுச்சா இல்லையா? அதான் நீ வந்துட்டியே. நீ பேசி பேசியே என் வலியை எனக்கே தெரியாம புதைச்சி துரத்திட மாட்ட. சரி அபி, நீ உள்ள போய் ஒழுங்கா சாப்பிடு போ. எனக்கு வேண்டாம். வேண்டாமா? அப்ப இங்கே இரு, வீட்ல டைனோசர் பொம்மை இருக்கு, நான் போய் மாட்டிட்டு வரேன். ஐயோ சாமி சாமி, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்.
நான் உள்ள போறேன்.